அனைவருக்கும் வணக்கம். நம்ம டெய்லியும் டிஸ்கிரிப்டிவ் டைப் கரண்ட் அஃபேர்ஸ் ஒவ்வொன்னா பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு என்ன டாபிக் இருக்குன்னா, நம்ம பிரைம் மினிஸ்டர் இப்ப சமீபத்தில அரியலூர் வந்துட்டு போயிருந்தார். எதுக்காக அப்படின்னா, கங்கை கொண்ட சோழபுரம் அப்படிங்கிற அந்த ஒரு ஆர்க்கிடெக்சர் கட்ட ஆரம்பிச்சு 1000த் இயர செலிப்ரேட் பண்றதுக்காகவும், ராஜேந்திர சோழன் அவர்களுடைய பிறந்த நாள கொண்டாடுறதுக்காகவும், ராஜேந்திர சோழன் தென்கிழக்கு ஆசியா மீது படையெடுத்து சென்ற அந்த 1000வது வருஷத்த கொண்டாடக்கூடிய வகையில, இந்த ஒரு விழாவ மினிஸ்ட்ரி ஆஃப் கல்ச்சர் வந்து மத்திய அரசாங்கத்துடைய கலாச்சார அமைச்சகம் வந்து ஆர்கனைஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுல நம்ம பிரைம் மினிஸ்டர் வந்து கலந்துக்கிட்டாரு. அதுதான் கான்டெக்ஸ்ட். அந்த கான்டெக்ஸ்ட்ட பேஸ் பண்ணி நம்ம என்ன பார்க்க போறோம்னா, சோழர் வம்சத்தினுடைய லெகசி ஓகேங்களா? அவங்களுடைய அந்த ஆட்சி முறை அது எல்லாமே இந்த காலத்து இந்தியாவுக்கு எப்படி ரெலவென்ட்டா இருக்கு? அதிலிருந்து நம்மனால என்னலாம் எடுத்துக்க முடியும்? அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? ஸோ இது வந்து நமக்கு தமிழ் சொசைட்டி அப்படிங்கிற பாயிண்ட் ஆஃப் வியூல மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல இந்த ஒரு விஷயம் அமைஞ்சிருக்கு. ஃபர்ஸ்ட் பண்டைய கால சோழர்கள் இம்பீரியல் சோழாஸ் கிட்ட இருந்து நம்ம என்னலாம் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, முதல்ல மேரிடைம் விஷன் அண்ட் ட்ரேட் எக்ஸ்பான்ஷன் அப்படின்னு சொல்லி குடுத்துருக்காங்க. ஸோ நம்ம சொன்ன மாதிரி கடாரம் போன்ற பகுதிகளுக்கு சவுத் ஈஸ்ட் ஏசியா ஃபுல்லாவே வந்து நம்ம ராஜேந்திர சோழன் அவர்கள் வந்து நேவல் எக்ஸ்பெடிஷன் அப்படிங்கிறத 11ஆம் நூற்றாண்டுல பண்ணியிருப்பார். ஓகேங்களா? அப்ப அந்த காலத்துல நேவல் எக்ஸ்பெடிஷன் போறாரு, கடாரம் கொண்டான் அப்படிங்கிற டைட்டில் அவருக்கு வந்து குடுக்குறாங்க. ஸோ அந்த இடத்துல அவரு அந்த பகுதிகள வென்றெடுத்தது மட்டும் இல்லாம, அந்த இடத்துல ஒரு ட்ரேட் ஆக்டிவிட்டீஸ வந்து அ முக்கியமா பண்ணியிருப்பாங்க. ட்ரேடு தான் அந்த இடத்துல முக்கியமான ஒரு ரோல் ப்ளே பண்ணியிருக்கும். சரிங்களா? அப்ப அதிலிருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம்னா, இப்போ இந்தியா சவுத் ஈஸ்ட் ஏசியாவ வந்து ரொம்ப நம்ம ஃபோக்கஸ் பண்றோம். ஓகேங்களா? ஆக்ட் ஈஸ்ட் பாலிசி, லுக் ஈஸ்ட் பாலிசி அப்படிங்கிற மாதிரியான பாலிசிலாம் நம்ம வச்சிருக்கோம். சாகர் அப்படிங்கிற திட்டம் இருக்கு. செக்யூரிட்டி அண்ட் குரோத் ஃபார் ஆல் இன் த ரீஜியன் அப்படின்னு சொல்லி ஒரு கொள்கை நம்ம வச்சிருக்கோம். இந்தியாவோட வெளியுறவு கொள்கையும், சோழர்களுடைய வெளியுறவு கொள்கையும் ஒரே மாதிரி இருக்கு அப்படிங்கிறத நம்மனால புரிஞ்சுக்க முடியுது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா, சோழர்கள் வந்து நேவி அப்படிங்கிற ஒரு விஷயத்துல ரொம்ப சிறப்புற்று இருந்த நபர்களாக இருந்தாங்க. அதே மாரி தான் இந்தியாவும் இந்தியன் நேவிய வந்து நல்லா டெவலப் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால தான் இங்க என்ன சொல்றோம், மேரிடைம் விஷன் அண்ட் ட்ரேட் எக்ஸ்பான்ஷன் அப்படிங்கிற ஒரு விஷயத்த முதல்ல குடுக்குறோம். ட்ரேட் எக்ஸ்பான்ஷன்னு பார்க்கிறப்ப பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்னன்னா, இந்தியா ஏசியன் மேரிடைம் கனெக்டிவிட்டி பிளான் அப்படிங்கிறது இருக்கு. ஏசியன் நாடுகளோட நம்ம தடையற்ற வர்த்தக ஒப்பந்தங்கள வந்து போட்டிருக்கோம். இந்த மாதிரியான விஷயங்கள நம்ம எக்ஸாம்பிளா அந்த இடத்துல குடுக்கணும். சரியா? அதான் முக்கியமா சொல்றாங்க. அடுத்தது ஆர்க்கிடெக்சுரல் அண்ட் இன்ஜினியரிங் பிரில்லியன்ஸ் அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. இந்த இடத்துல அ சோ கங்கை கொண்ட சோழபுரம் இருக்கு, பிரகதீஸ்வரர் டெம்பிள் இருக்கு. அந்த தஞ்சை பெருவுடையார் கோயில பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, அந்த காலகட்டத்தில வந்து அதிகமா நிலநடுக்கம் ஏற்படக்கூடிய ஒரு பகுதியாக தென்னிந்தியா அப்படிங்கிறது இருந்திருக்கு. அந்த இடத்துல ஒரு முக்கியமான ஒரு கோயில கட்டியிருக்காங்க. பிரகதீஸ்வரர் டெம்பிள் அப்படிங்கிறத. செய்ஸ்மிக்கலி ஆக்டிவ் ஜோன்ல ஒரு கோயில கட்டியிருக்காங்க. இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா, என்ன ஒரு நிலநடுக்கம் வந்தாலும் அந்த கோயில்ல ஒரு சின்ன அசைவு கூட ஏற்படாது. அந்த அளவுக்கு வந்து அவங்களோட அந்த இன்ஜினியரிங் கெப்பாசிட்டி அப்படிங்கிறது இருந்துச்சு. ஆனா தற்காலத்துல வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம இப்ப நெறைய பாலங்கள கட்டுறோம். புதுசு புதுசா பாலங்கள வந்து கட்டுறோம். கட்டடங்கள வந்து கட்டுறோம். ஆனா எல்லாமே என்ன ஆயிருது? ஒரு ஒரு ரெசிலியன்ஸ் இல்லாமயே இருக்கு இல்லையா? அப்ப இன்ஜினியரிங் அவங்க பயன்படுத்தக்கூடிய அந்த இன்ஜினியரிங்ல இருந்து நம்ம நெறைய புரிஞ்சுக்க முடியும் அப்படிங்கிறத இந்த இடத்துல சொல்றோம். ஓகேங்களா? அதான் ஆர்க்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா ஒரு கோட் சொல்லியிருப்பாங்க. அவர் ஆன்செஸ்டர்ஸ் டிட் நாட் பில்ட் ஜஸ்ட் டெம்பிள்ஸ் தே பில்ட் டைம் டெஸ்டட் டெக்னாலஜி. அவங்க கோயில்கள மட்டுமே கட்டல. அவங்க காலகாலத்தும் நிலைத்து நிற்கக்கூடிய வகையில தொழில்நுட்பங்கள நமக்கு விட்டுட்டு போயிருக்காங்க. கோயில்கள மட்டும் அவங்க நமக்கு விட்டுட்டு போகல அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அடுத்ததா சோழர்கள் கிட்ட இருந்து முக்கியமா இன்னொரு விஷயத்த எடுத்துக்கலாம்னா, டெமோக்ராட்டிக் கிராஸ் ரூட் கவர்னன்ஸ். அதாவது நம்மளுடைய உத்திரமேரூர் கல்வெட்டு அப்படிங்கிறது இருக்கு. அந்த கல்வெட்டுல என்ன சொல்லியிருப்பாங்க, கிராம நிர்வாக முறைய பத்தி சொல்லியிருப்பாங்க. எப்படி ரெகுலரா பீரியாடிக்கலா எலக்ஷன் நடத்தணும், எலக்ஷன்ல யாரெல்லாம் போட்டி போடலாம், இந்த மாதிரியான எல்லா விதமான அம்சங்களும் அந்த குடவோலை முறையில உத்திரமேரூர் கல்வெட்டுல சொல்லப்பட்டிருக்கும். ஆனா இந்தியாவ பொறுத்தவரைக்கும், தமிழகத்த பொறுத்தவரைக்குமே பார்த்தீங்கன்னா, 73, 74வது சட்ட திருத்தங்கள கொண்டு வந்து பஞ்சாயத்து அமைப்புகள நம்ம உருவாக்கி இருந்தாலும், ரெகுலரா டைம்லி நம்ம எலக்ஷன்ஸ் அப்படிங்கிறத நடத்துறது கிடையாது. அப்ப சோழர்கள் கிட்ட இருந்து இந்த ஒரு விஷயத்த நம்ம அடாப்ட் பண்ணிக்கலாம். ரெகுலரா லோக்கல் பாடிஸ்க்கு எலக்ஷன் நடத்தணும். அவங்களுக்கு அந்த பவர்ஸ வந்து குடுக்கணும். அப்பதான் லோக்கல் கவர்ன்மென்ட் அப்படிங்கிறது அந்த பாட்டம் அப் அப்ரோச் அப்படிங்கிறது நல்லா அடிமட்டத்திலிருந்து வளர்ச்சிய நம்மனால கொண்டு வர முடியும். அததான் என்னன்னு சொல்றாங்க, சோளா மாடல் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்படி நம்ம குஜராத் மாடல்ன்னு சொல்றோம், திராவிடியன் மாடல்ன்னு சொல்றோம். இந்த இடத்துல சோளா மாடல ஃபாலோ பண்ணணும். லோக்கல் கவர்ன்மென்ட்க்கு சோழர்களுடைய அந்த மாதிரிய நம்ம பின்பற்றணும் அப்படிங்கிறத சொல்றாங்க. அதான் டேட்டா குடுத்துருக்காங்க. சென்னையில, பெங்களூர்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா, லோக்கல் பாடிஸ்ல வந்து எலக்டட் ரெப்ரசன்டேட்டிவ்ஸே கிடையாது அப்படிங்கிறத சொல்றாங்க. அடுத்த முக்கியமான விஷயம் என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, வாட்டர் ரிசோர்ஸ் மேனேஜ்மென்ட். சோழர்கள பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில இருக்கக்கூடிய நீர்நிலைகள சரியான முறையில ஆ
பாதுகாத்ததுல சோழர்களுக்கு வந்து முக்கிய பங்கு இருக்கு. உதாரணத்துக்கு கல்லணை அப்படிங்கிறத நம்ம சொல்லலாம். கங்கை கொண்ட சோழபுரம் பக்கத்துல பார்த்தீங்கன்னா, சோழகங்கம் அப்படிங்கிற ஏரி இருக்கு. அந்த ஏரிய நம்ம இப்ப பொன்னேரி அப்படின்னு சொல்லி சொல்றோம். காவேரியிலிருந்து வரக்கூடிய உபரி நீர் வந்து கடல்ல கலக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக, அப்போதைக்கு இருந்த ராஜேந்திர சோழன் கட்டினது தான் அந்த சோழகங்கம் ஏரி. அததான் நம்ம இப்ப பொன்னேரி அப்படின்னு சொல்லி சொல்றோம். இந்த மாதிரி நீர்நிலைகள மேலாண்மை பண்றதுல சோழர்கள் வந்து ஒரு சிறப்புற்ற ஆட்சியாளர்களாக இருந்தாங்க. அதே மாதிரியான விஷயங்கள நம்மளும் அடாப்ட் பண்ணி வாட்டர் கன்சர்வேஷன் அப்படிங்கிறத ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. சரியா? அடுத்தது கல்ச்சுரல் ஹெரிடேஜ் அண்ட் நேஷனல் ஐடென்டிட்டி. ஓகேங்களா? சோ நம்ப பிரதமர் வந்து என்ன சொல்லியிருப்பாருன்னா, ராஜேந்திர சோழன் அவர்களுக்கும், ராஜராஜ சோழன் அவர்களுக்கும் இந்தியாவுல தமிழ்நாட்டுல வந்து ஒரு சிலை நிறுவப்படும் அப்படின்னு சொல்லி சொல்றோம். சோ இது நம்மளுடைய கல்ச்சரல் ஹெரிடேஜ் சோழர்கள நம்மளுடைய வரலாறை எப்படி செலிப்ரேட் பண்றோம் அப்படிங்கிறத பிரதிபலிக்கக்கூடிய வகையில இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சரியா? சோ வே ஃபார்வர்ட் அப்படிங்கிறதுல இந்த இடத்துல என்ன நம்ம போடலாம் அப்படின்னா, சோழர்களுடைய கவர்னன்ஸ் மாடல் அப்படிங்கிறது பொலிட்டிக்கலி ஸ்ட்ராங்கா இருந்துச்சு, அட்மினிஸ்ட்ரேட்டிவ்லி ஸ்ட்ராங்கா இருந்துச்சு, மிலிட்டரி வைஸும் ஸ்ட்ராங்கா இருந்துச்சு, டெக்னாலஜி வைஸும் ஸ்ட்ராங்கா இருந்துச்சு. இந்த மாதிரியான ஒரு கவர்னன்ஸ இந்தியா அடாப்ட் பண்றப்ப கண்டிப்பா நம்பளும் 2047ல விக்ஷித் பாரத் அப்படிங்கிறத அச்சீவ் பண்ணிருவோம் அப்படின்னு சொல்லி நம்ம சரியான ஒரு கன்க்ளூஷன குடுக்கலாம். சரிங்களா? சோ இன்னைக்கு ஒரு முக்கியமான டாபிக்க பார்த்திருக்கோம். நன்றி.